ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் சீன எல்லையில அக்னியஸ்த்ரா-1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியை நடத்தியிருக்காங்க. இந்த போர் பயிற்சியை இந்தியா எதற்காக நடத்தியிருக்காங்க, இந்த போர் பயிற்சியின் போது என்னென்ன ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க, இந்த போர் பயிற்சியின் மூலமா சீனாவுக்கு இந்தியா என்ன மெசேஜ கன்வே பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவுக்கு வியட்நாமுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. இந்த சுற்றுப்பயணம் இந்திய வியட்நாம் உறவுல மிகவும் ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில இந்தியா ஐஎன்எஸ் கிர்பான் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை வியட்நாமுக்கு பரிசளித்திருக்காங்க. இந்தியா எதற்காக ஐஎன்எஸ் கிர்பான் போர்க்கப்பலை வியட்நாமுக்கு பரிசளித்திருக்காங்க, அந்த கப்பலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, வியட்நாம் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட சுற்றுப்பயணத்துல என்னென்ன விஷயங்களை பத்தி பேச இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீப காலமா இந்தியா தனக்கு எதிராக வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய தீவிரவாத குழுக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில கனடா நாட்டில் மேலும் ஒரு அதிரடியை இந்தியா நடத்தியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், பாரத பிரதமர் இந்த மாதம் ஈஜிப்ட் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்ட் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஆயுத விற்பனை தொடர்பா சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாகவும், இதன் மூலமா இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையே சில முக்கியமான ஆயுத விற்பனை தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன விஷயம், பாரத பிரதமரின் ஈஜிப்ட் சுற்றுப்பயணத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்ட் மற்றும் இந்தியாவுக்கு இடையே என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தொடர்ந்து 3வது வருடமா ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இரு ராணுவத்திற்கும் இடையிலான இந்த ஸ்டாண்ட் ஆஃப் முடிவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் தென்படல. இந்த சூழ்நிலையில கல்வான் வேலியில மோதல் ஏற்பட்ட 3வது ஆண்டு நினைவு நாளை இந்தியா அனுசரித்தாங்க. இந்த மோதல்ல இந்தியா 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை இழந்திருக்காங்க. சீன ராணுவமும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை இந்த மோதல்ல இழந்திருக்காங்க. ஆனா வெறும் 3 ராணுவ வீரர்கள் மட்டுமே தங்கள் தரப்புல இறந்ததா அவங்க தொடர்ந்து பொய் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்திய ராணுவம் அக்னியாஸ்த்ரா-1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியை ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் நடத்தியிருக்காங்க. இந்த போர் பயிற்சியில இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஹவிட்ஸ்டர்ஸ், ஆர்ட்டிலரி போன்றவற்றின் ஃபயர் பவரை இந்திய ராணுவம் டிஸ்ப்ளே செஞ்சிருக்காங்க. கடந்த மே 4ஆம் தேதி அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள சீன எல்லையில இது போன்ற ஒரு போர் பயிற்சியை இந்தியா நடத்தினாங்க. சமீபத்துல இந்தியா மற்றும் சீன ராணுவத்துக்கு இடையே அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில மோதல் ஏற்பட்டது. குறிப்பா அந்த இடத்துல வச்சு இந்தியா போர் பயிற்சி நடத்தினாங்க. இதனை தொடர்ந்துதான் இந்த அக்னியஸ்த்ரா-1 போர் பயிற்சியை இந்திய ராணுவம் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் நடத்திய இந்த போர் பயிற்சியில இந்திய படையில் புதிதாக இணைக்கப்பட்ட K9 வஜ்ரா T155mm 52 கேலிபர் செல்ஃப் ப்ரொபல் ஹவிட்சர்கள், FH-77 போஃபஸ் பீரங்கிகள் போன்ற பல்வேறு விதமான ஆர்ட்டிலரி சிஸ்டங்களை இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் சமீபத்துல ஐடியா ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் இருந்து ஸ்விஃப்ட் UAE-களை வாங்கி இந்திய ராணுவத்துல இணைச்சாங்க. இந்த ஸ்விஃப்ட் UAE-கள் இந்த போர் பயிற்சியில பயன்படுத்தப்பட்டது. ஸ்விஃப்ட் UAE-களை பயன்படுத்தி டார்கெட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை செய்து இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி பயிற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், காரல் குஸ்தாவோ ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த போர் பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா தற்போது பயன்படுத்திய இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீன ராணுவத்திற்கு எந்நேரத்திலையும் ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர் பயிற்சியில பயன்படுத்தப்பட்ட ஆன்டி டேங்க் ராக்கெட்ஸ், மிசைல்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி சீனாவின் ZTQ-15 லைட் வெயிட் டேங்க்ஸ், ஆர்மர்ட் பர்சனல் கேரியர்ஸ், இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், லைட் ஆர்மர் வெஹிக்கிள்ஸ் போன்றவற்றை ஒரு யுத்த நேரத்துல
இந்தியா தாக்கி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த சிஸ்டங்களை இந்தியா தொடர்ந்து பல போர் பயிற்சிகள்ல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற போர் பயிற்சிகள் சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடும் விதமாயிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், வியட்நாம் நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெனரல் பான் வெங்காங் இந்தியாவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமா வந்திருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவை இன்னும் வலிமைப்படுத்துவது தொடர்பா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில இந்தியா வியட்நாம் நாட்டிற்கு INS கிர்பான் போர்க்கப்பலை பரிசளிச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இரு நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர்களும் இந்த பிராந்தியத்துல இரு நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எப்படி சமாளிப்பது, ஆயுத தயாரிப்புல இரு நாடுகளும் இணைந்து எப்படி செயல்படுவது, இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்சீன கடல் பகுதியில வரக்கூடிய அச்சுறுத்தல்களை இரு நாடுகளும் எப்படி எதிர்கொள்வது போன்ற பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியட்நாமுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் DRDO நிறுவனத்தின் தலைமையகத்திற்கும் சென்றிருக்காரு. அப்பொழுது இரு நாடுகளும் ஆயுத தயாரிப்பில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு வியட்நாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல் தொடர்பாகவும் இரு நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா வியட்நாம் நாட்டிற்கு பரிசளிச்சிருக்க INS கிர்பான் போர்க்கப்பல் ஒரு கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல். கிட்டத்தட்ட 1350 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 91 மீட்டர் நீளமும் 10.5 மீட்டர் அகலமும் 4.5 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பலை இயக்குறதுக்கு 2 டீசல் இன்ஜின்கள் பயன்படுத்தப்படுது. INS கிர்பான் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல்னால தொடர்ந்து 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். INS கிர்பான் போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 79 செயலர்கள் மற்றும் 10 அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. INS கிர்பான் போர்க்கப்பல்னால 4 P-20M ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் எடுத்து செல்ல முடியும். இந்த போர்க்கப்பல்ல குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு AK-176 76mm கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 30mm AK-630 நேவல் கன்னும் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து ஹெலிகாப்டர்களையும் இயக்க முடியும். தற்போது இந்திய கடற்படை HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சக்ரா ஹெலிகாப்டர்களை இந்த கிர்பான் போர்க்கப்பல்ல இருந்து இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற செயல்திறன் கொண்ட INS கிர்பான் கப்பல் வியட்நாம் கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் ஓரளவுக்கு சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது அப்டேட், சமீப காலமா வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை இந்தியா வேட்டையாடி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல லண்டன்ல இந்திய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட காலிஸ்தான் தீவிரவாதி தற்போது லண்டன்ல கொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த காலிஸ்தான் அமைப்பின் முக்கியமான தலைவர் பாகிஸ்தான்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே போன்று தற்போது கனடா நாட்டுல ஹர்தீப் சிங் நைஜர் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இந்த காலிஸ்தான் தீவிரவாதி கனடா நாட்டுல சீக்கியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸ்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். ஹர்தீப் சிங் நஜீர் சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்தியாவுக்கு எதிரான ஒரு சீக்கிய அமைப்புல மிகவும் ஆக்டிவா செயல்பட்டு வந்திருக்கான். கனடா நாட்டுல காலிஸ்தான் ரெஃபரண்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சான் அப்படின்னு இந்தியாவின் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவன் மீது பல வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. கனடா நாட்டு காவல்துறையிடம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவனை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது ஹர்தீப் சிங் நஜீர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இந்த சம்பவத்தையும் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இப்போதான் சரியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் எப்படி தங்கள் நாட்டிற்கு எதிராக வெளிநாட்டில் செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களை அசாசினேட் செய்யறாங்களோ அதே போன்று இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் தற்போது இந்தியா செஞ்சு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரேஷன்கள் மிகவும் சரியானவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த அப்டேட், பாரத பிரதமர் இந்த மாதம்
மாதம் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஈஜிப்ட் நாட்டிற்கு போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்ட் நாட்டிற்கு தேஜஸ் விமானங்களை விற்பனை செய்வது தொடர்பா பேசப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகளை இன்னும் அதிகப்படுத்துவது தொடர்பா பேசப்பட உள்ளது. ஈஜிப்ட் இந்தியாவின் பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஆகாஷ் NG பிரளய் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்றவற்றை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் தொடர்பான தொழில்நுட்பத்தை ஈஜிப்ட் நாட்டிற்கு டிரான்ஸ்பர் செய்து ஈஜிப்ட் நாட்டிலே இந்திய ஆயுதங்களை தயாரிப்பது தொடர்பாகவும் பேசப்பட உள்ளது. ஏன்னா ஈஜிப்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. ஆப்பிரிக்கா மற்றும் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு இடையில் ஈஜிப்ட் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இந்தியா தன்னுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை அமைத்தால் இந்தியாவால் மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தன்னுடைய ஆயுதங்களை பெருமளவு ஏற்றுமதி செய்ய முடியும். பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்ட் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஆயுத விற்பனை தொடர்பான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணம் முடிவடைந்த பிறகு ஓரிரு மாதங்கள்ல இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையே மிக முக்கியமான ஆயுத விற்பனை தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.